நம்ம இன்றைக்கி சேலம் புனவாப்பேட்டையில் இருக்க நரசிம்மர் சுவாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 300 ஆண்டுக்கு மேலே பழமையான கோயில். இந்த கோயில் நரசிம்மர் சுவாமி மிக அற்புதமாக சிலை வச்சு இந்த கோயிலில் இருக்காங்க. இந்த மரத்துக்கு கீழே பெருமாள் 300 ஆண்டுக்கு மேல் குடியிருந்திருக்காரு. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பற்றி இந்த கோயிலோட ஐயர் வந்து நமக்கு மிக அழகாக சொல்லியிருக்காரு. இந்த கோயிலை நம்ம முழுசும் சுற்றியும் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க. நரசிம்மர் கோயிலுக்கான ஒரு சிறப்பு மிக்க கோயில் இந்த கோயில். இந்த கோயிலோட சிறப்பை வந்து மிக அழகாக சொல்லியிருக்காரு. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம். யோனித்யமத்யுதபதாம்பயுக்மருக்ம வியாமோதராணிதனாயமேன அஸ்மத் குரோர் பகவதோஸ்தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. சேலம் வீராணம் மெயின் ரோடு, மன்னார்பாளையம் பிரிவு ரோடு அருகில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி சந்நிதி உள்ளது. இந்த சந்நிதி சுமார் 300 வருடம் பழமையான கோவில். தலவிருட்சம் ஸ்ரீ மகிழம் பூமரம். யோக நரசிம்ம சுவாமி சுயம்புமூர்த்தி. ஸ்ரீதேவி பூதேவி சமேத யோக நரசிம்ம சுவாமி சந்நிதியாக உள்ளது. யோக நரசிம்மம் மட்டும் சுயம்புமூர்த்தி. யோகமாக இருந்தாலும் உக்ரமூர்த்தியாக இருந்ததால் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி சந்நிதியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. தாயார் சந்நிதி அமிர்தவள்ளி தாயார் சந்நிதி. ஸ்ரீ சுதர்சன நரசிம்ம சுவாமி சந்நிதி விஸ்வக்சேனர். ஆண்டாள் சந்நிதி விஷ்ணு துர்கை. ஆஞ்சநேயர் சந்நிதி, கருடாழ்வார் சந்நிதி, ஆழ்வார்கள் சந்நிதிகள் உள்ளது. இந்த கோவிலில் விசேஷ உற்சவமாக சுவாதி நட்சத்திரம், பெருமாளுடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கு சாயங்காலம் 4:30 மணிக்கு அபிஷேகம், உள்புறப்பாடு உற்சவம் இருக்கு. ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய உற்சவங்கள். இதில் பெருமாளுடைய அவதார நேரம் பிரதோஷ காலம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு பிரதோஷமும் சாயங்காலம் 4:30 மணிக்கு அபிஷேகம், சகஸ்ரநாம அர்ச்சனை உண்டு. ஒவ்வொரு தமிழ் மாதம் முதல் தேதிக்கு அபிஷேகம் இருக்குது காலையில். மற்ற நாட்களில் எல்லாருமே யார் வேணாலும் அபிஷேகம் செஞ்சுக்கலாம். அபிஷேகம் காலையில் 10 மணிக்கு நடைபெறும். யார் வேணால் விருப்பப்பட்டவங்க செஞ்சுக்கலாம். இது முராரி பாரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்துக்கு சேர்ந்த கோவில். இந்த கோவில் பரிபாலனம் திருஷ்டிகள் மூலமாக பரிமாற்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கோயில் ரொம்ப விசேஷமானது. சகல தோஷ நிவர்த்தி ஆகுது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகுது. செவ்வாய் தோஷம், பெருமாளுடைய உக்ரமூர்த்தியாக இருந்ததால் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இங்கே விளக்கு பொருத்தி பிரார்த்தனை பண்ணால் சீக்கிரமாக கல்யாணம் நடக்குது. இந்த கோவிலில் மற்ற கோவிலில் போலவே புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேஷ அலங்காரத்தோடு உற்சவம், உள்புறப்பாடு, திருக்கோடி தீபம் உண்டு. மார்கழி மாதத்தில் பகல் 10, ராப்பத்து, வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் திறப்பு உற்சவங்கள் எல்லாம் இருக்குது. மற்றபடி இங்கே வாகன புறப்பாடுகள் புரட்டாசி மாதத்தில் புறப்பாடு இருக்குது. எல்லாருமே இந்த கோவில் விசேஷத்தில் கலந்துக்கணும். எல்லாருமே இங்கே பிரார்த்தனை பண்ணால் சீக்கிரமாக கடன் தொல்லைகள் முக்கியமாக நிவர்த்தி ஆகுது. எல்லாரும் வந்தாங்க பெருமாள் சார்பாக பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த மரமானது பார்த்திங்கன்னா இந்த 300 ஆண்டு பழமையான மரத்தோட மேற்பகுதி. இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தது உள்பகுதி. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆழ்வாரோட சன்னதி. இந்த ஆழ்வாருக்குன்னு தனி ஒரு சன்னதியாக இந்த கோயிலில் ஒரு தனி பிரகாரம் வச்சுருக்காங்க. கோயிலை சுற்றி உள்ள சன்னதியில் நம்ம படம் பிடிச்சி வீடியோவை ஒளிபரப்புள்ளோம். இந்த கோயில் சுற்றி இருக்க சாமிகளை நீங்கள் தரிசிக்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு போங்க. நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.